நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இதெல்லாம்? ஆரத்திப்பா. அது தெரியுதுன்னு எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, இது கூட இல்லண்டா இப்படியே? அதானே, இத கொண்டு போய் கொட்டிட்டு வா. ஆரத்தி எடுக்கிறது மட்டும் இவங்க, அதை கொண்டு போய் கொட்டுறதுக்கு மட்டும் ஒரு அசிஸ்டண்டா? என்ன சுபா? அது இல்லத்த, சூடு அணைட்டுமேன்னு சொன்னேன். சரி சரி, ஆண்டாள் நீ வாமா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. ஏலை, அதான பூந்த வீட்டுக்கா போது வலது கால எடுத்து வச்சு போறதுக்கு? போறத வீடுடா, எந்த காலம் வேணாலும் எடுத்து வச்சு போலாம். இல்ல, ரொம்ப நேரமாவே சும்மா இருக்கமே, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது டயலாக் பேசலாமேன்னு பேசிட்டேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கம்மா. உன்னதான் நாங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டே இருந்தோம், இப்ப நீயே வந்துட்ட, சந்தோஷம் தான். அண்ணி பா, ரொம்ப அழகாயிட்டீங்க. ஆண்டல், ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்னண்ணே? ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. உன்னால இந்த குடும்பத்துக்கு மேலும் மேலும் புகழ் கிடைக்கணும். நீயும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூப்பா. சரி, போய் ரிலாக்ஸ் பண்ணு. ஆமா, இது யாருன்னு சொல்லவே இல்லையே. என் ஃப்ரெண்டு தேன்மொழிப்பா. ஓ, இங்கதான்ப்பா சிவன் கோயில் தெருவுல வீடு. சிவன் கோயில் தெருவில் யார் பொண்ணு நீ? ராமர்னு புடவெல்லாம் நெய்றாங்களே, அவங்க பொண்ணுதான். ஓ, அவர் பொண்ணா? ஆமாப்பா, ஆண்டாளோட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சேன். இப்ப மெட்ராஸ்ல இருக்கேன். அவ ஊருக்கு வரான்னு சொன்னோன்னே நானும் கூட வந்துட்டேன். நல்லது நல்லது. நான் கிளம்புறேன் ஆண்டாள், அப்புறம் பார்க்கலாம். இருமா, உள்ள வந்து ஒரு டீ சாப்பிட்டு போ. கூட்டிட்டு வாமா. வா. சரி, உள்ள வாமா. வாமா. வா. என்ன சக்தி, தங்கச்சி வந்துட்டா சந்தோஷம் தானே? சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்கய்யா. அதான் உன் முகத்திலே தெரியுதே. ஏப்பா ஐயா, நீ வருஷம் பூரா மாலை போட்டிருக்கியே, எந்த மலைக்கு மாலை போட்டிருக்க? பழனி மலைக்கு. சீக்கிரமா போயிட்டு வந்து மாலையா கலட்டு. மனுஷனா மாறுங்க ஐயா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சாமி வேஷம் போட போறீங்க? இல்லையா, இன்னும் உத்தரவு கொடுக்கல. யாரு? வீட்டுல இருந்து யாராவது உத்தரவு கொடுக்கணுமா? இல்லையா, என் வீட்டுல இல்ல, அறுபடை வீட்டுல இருந்து முருகன் உத்தரவு கொடுக்கணும். சக்தி ஐயா, இவனை துரத்தி விட்டியன்னா நீ இன்னும் நல்லா வருவ, பாத்துக்க. என்னப்பா உங்க ஐயா எப்படி சொல்லிட்டு போறாரு? ஐயா சரியா தானே சொல்லிட்டு போறாரு. ஆமா, என்ன சரியா சொன்னாங்க. ஏழை, என்னை கெடுக்கிறது நீ தானடா. ஆமா, இவரு நேத்து வச்ச சாம்பாரு ஃப்ரிட்ஜ்ல கெட்டு போகாம இருந்தாரு. நாங்க வெளியில எடுத்து வச்சு அப்படியே கெட்டு போயிட்டாரு. ஆரத்தியை வெளியே கொட்ட சொன்னா இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? இல்லத்த, மறந்துட்டேன். எடுத்துட்டு போய் கொட்டு. இன்னும் உன் குடும்பத்துக்காக நான் என்னென்ன அவமானம் சந்திக்கணும்பா? வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற 5 கிரவுண்ட் நிலத்துல ஆரத்திய கொட்டுறதுக்கு இந்த அரடி முகம் தானே கிடைச்சது அன்னைக்கு. இல்லை, கிளம்பி போடா, சும்மா காமெடி பண்ணிக்க இருக்காம. சாயந்தரம் பாப்போம். அருமையான நண்பன். ஏன் எதிர்க்கு கூட இப்படி ஒரு நண்பன் கிடைக்க கூடாது. நேரம். அக்கா, அக்கா, எங்க இருக்க? வாங்க தம்பி, வாங்க. என்னக்கா பாசம்லாம் பலமா இருக்கு? நீங்க ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு காட்டுற பாசத்தை விடுவா நாங்க பாசத்தை காட்டிட்டோம். அக்கா, செம்ம பசியில இருக்கேன், சோத்த போடு. என்ன தம்பி, நீங்க சாப்பிட்டு வருவீங்கல்ல நான் நினைச்சேன். எங்க சாப்பிடுறது? என்ன தம்பி, உங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் மேல தெருவுல அம்மக்களை பட்டுச்சுன்னு சொன்னாங்க. பொதுவா கூத்தாடிங்களுக்கு டான்ஸ் முடிஞ்சதும் சாப்பாடு போடுவாங்களே, உனக்கு போடலையா? அக்கா, நானா ஆடி பண்ணனா? இந்த தப்பான தகவலை தந்தது யாரு? தம்பி, வெளிநாட்டுல இருந்து வீடு திரும்பும் ஆண்டாள் அம்மையார் வரவேற்பு விழால நீங்களும் உங்க அருமை நண்பர் சக்தியும் ஜோடி சேர்ந்து ஆடினத ஊரே பேசுதே. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? யாரு அந்த கத்தி பையன் சொன்னானா? கத்தி சொன்னானோ சுத்தி சொன்னானோ விஷயம் உண்மையா இல்லையா? சக்தியோட தங்கச்சி ஊர்ல இருந்து வருதுன்னா தேவர் மோகன் படத்துல வர மாதிரி அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு பிளானு. ஆடணும்லாம் போலக்கா.
ஆட்டத்தை பார்க்கணுன்னு தான் போனேன். கடைசியில் கரகாட்டக்காரன் காலை வரப்பிட்டானுங்க. பேண்டெல்லாம் வாசிக்கிறானுங்க, ஆனால் ஆட தான் ஆள் இல்லை. நமக்குள்ள இருந்த ராமராஜன் முழிச்சுக்கிட்டாரு. இல்லை பாட்டு வேஸ்ட்டாக போடக்கூடாதுல்ல, மாமா வேற வருத்தப்படுவேன். அதான் சும்மா 2 ஸ்டெப்பை போட்டு வந்தேன். 2 ஸ்டெப்பு இல்லை, ஒரு 2 2 2 4 3 2 8ன்னு அடி 3 2 6 தானடா? இல்லக்கா, அப்படியே சில பல ஸ்டெப்புகள் போட்டேன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் எப்படி இருக்கா உன் மாமா மக? ஓகே, நல்லா இல்லைன்னா சொல்ற? ஓ ரேஞ்சுக்குலாம் வருமாக்கா? ஏய், அக்காக்கே அல்வா கொடுக்காத. பொண்ணு எப்படி இருக்கா சொல்லு. அவன் என்னக்கா இன்னும் பிறந்த குழந்தை மாதிரியா இருக்கா? என்னடா சொல்ற? ஆமா, நானே குள்ளம், எனக்கே இடுப்புக்கு தான் வரானா பாரு. ஏய், அவ குட்டையா நட்டியான்னு கேட்டனா? அழகா இருக்காளா இல்லையா? அழகுலாம் பெருசா சொல்ல முடியாது. செம்ம அழகுன்னு கத்திக்கிட்ட நீ சொல்லல? கத்தி 2 போடு போட்டா சரியா போயிடும். என்ன பொண்ணு அழகா? விட்டா நாளைக்கே நீ பரிசு போடுற போல இருக்க. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. கொஞ்சம் அழகுதான். உன்கிட்ட பேசினாளா? ஆமாமா, பேசினா. அப்படி என்ன பேசினா? அது இங்கிலீஷ்ல பேசினா. நான் ஓகே ஓகேன்ட்டேன். அக்கா சொல்லு. கலெக்டர் நமக்கு தாய்மாமன் தானே? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு விஷயம் கேக்குறேன். சொல்லு. கலெக்டர் பொண்ணுக்கு முறப்பேன்றது நான் தானே? இல்ல, சும்மா ஒரு பேச்சு கேட்டேன்க்கா. ஆமா, நீ தான் முறை பையன். அது சமஞ்சா நீ தான் குச்சி கட்டணும். நீ வேணான்னு சொன்னாதான் அந்த கலெக்டர் அந்த பொண்ணை வேற யாருக்காவது கட்டி கொடுக்க முடியும். ஆமாண்டா, பெத்த அப்பனை விட முறை பையனுக்கு தானே அந்த பொண்ணு மேல ரைட்ஸ் ஜாஸ்தி. பாரா பாரா, நல்ல பாரு. என்னக்கா நீ? தம்பி, உன் விளையாட்டெல்லாம் மத்த விஷயத்துல ஓகே, ஆனா இந்த விஷயத்துல வேண்டாம். என்னமோ அந்த பொண்ணு என்னதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிற மாதிரி சொல்ற. இத பாரு, இந்த கதையெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் எட்டவே நில்லு. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. விடுக்கா, சோத போடு. என்னமோ அந்த கலெக்டர் என்ன அன்பு மருமகனே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற. நீ இருக்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரசிகர்கள் யாரும் எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். அவசரமா கிளம்புனதுனால என்னால நிறைய ஷாப்பிங் பண்ண முடியல. ஆனாலும் எல்லாருக்கும் நல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் நாங்க ஒண்ணு எதிர்பார்க்கல, போதுமா? அது இல்லம்மா, நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வரேன். ஏதாவது வாங்கிட்டு வந்தா தானே உங்களால நினைச்சேன்னு அர்த்தம். வாங்கிட்டு வரலன்னா நினைக்கலன்னு அர்த்தமா? அப்படி இல்லம்மா, ஆனா வாங்கிட்டு வந்தா நினைச்சேன்னு தானே அர்த்தம். அடாடா, நம்மளுக்கு மட்டும் ஏதாவது நல்லதை வாங்கி வந்துட்டு மத்தவங்களுக்கு எதுவும் வாங்காம வந்திருக்க போகுது. அண்ணி, ஈஸியா வாங்கினது உங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா என்ன வேணும் நீங்க போன் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல. அண்ணி, இது உங்களுக்கு. நீங்க கேட்ட ஃபேஸ் கிரீம், ஷாம்பு, பெர்ஃப்யூம் எல்லாமே இதுல இருக்கு. தேங்க்யூடா செல்லம். அண்ணி, எதாவது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆண்டாள்கிட்ட கேட்டுக்கங்க. அப்படித்தான் போன தடவை ஷாம்பு பாட்டில் நினைச்சு சென்ட் பாட்டில் எடுத்து மடையில் அடிச்சுக்கிட்டீங்க. போங்க குழந்தைனாரே, my family totally damaged. அண்ணனுக்கு இந்த புது ஐபேட். என்னது அது? உனக்கு இல்லனே, பெரிய அண்ணனுக்கு. இந்தங்கண்ணே. எனக்கு எதுக்குமா இவ்வளவு காஸ்ட்லியா? சும்மா வச்சுக்கோங்கண்ணே. ஏனே விலை ஜாஸ்தியா இருக்குமா? 50,000 இருக்கும். ஆத்து 50,000மா? அண்ணே, உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் உங்க உள்ளம் கையில இருக்கும். அப்ப தாசில்தாருக்கு தேவைதான். அண்ணனுக்கு 50,000 நம்மளுக்கு எப்படி லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கோம். எதுக்கு தேவையில்லாத செலவு? ஏங்க, அதுல விஜய் டிவி வருமா? ஐயோ, நீ இருக்க பாரு. செல்லக்குட்டி, உனக்கு என்ன வேணும்? டாய்ஸ், ஸ்டோரி புக்ஸ், அப்புறம் சாக்லேட். ஓகே, இதுல எல்லாமே இருக்கு. உனக்கு தான். இது மொத்தமும் உனக்கு தான். இந்த தினமும் ஒரு சாக்லேட் மேல சாப்பிட கூடாது. அப்படி சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி வரும். அதுக்கப்புறம் அத்தை உனக்கு பெரிய ஊசியா போட்டுருவேன். அப்பனா இப்பயே ஊசி போடுங்க. அவ அப்படியே அம்மா பிள்ளை. இந்த அடுத்த லிஸ்ட்ல ஒரு போன். இது யாருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கா இருக்கும்? உங்க சின்ன அண்ணனுக்கா தான் இருக்கும். அவங்க தான் எப்பவுமே போன்ல பிஸியா இருப்பாங்க. இல்ல, நானே செல்போனை மாத்தலான்னு யோசிச்சேன். அண்ணே, இது உனக்கு இல்ல. நான் வரேன்னு தெரிஞ்சும் லீவ் போடாம கடமை தான் முக்கியம்னு கோர்ட்டுக்கு போயிருக்காளே என் அன்பு அக்கா கலையரசி, அவங்களுக்கு தான். இந்தமா அக்கா கிட்ட கொடுத்துரு. கரெக்டா அதுக்கு ஏத்த பொருளை தான் வாங்கியிருக்கேன்.
நேரங்காலம் இல்லாம அதுக்கு தான் போனா வரும். எப்படின்னு கரெக்டா வாங்கினேனா? ஆமாமா. அம்மாக்கும் அத்தைக்கும் என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதனால அம்மாக்கு தங்கத்துல ஒரு செயினும் அத்தைக்கு தங்கத்துல 2 வளையலும் வாங்கியிருக்கேன். ஏதிரி உங்ககிட்ட இவ்ளோ பணம்? ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் எனக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி அதை செலவு பண்றது? அது எல்லாமே சேர்த்து வச்சுதான் நான் இது எல்லாம் வாங்குனேன். அப்பப்ப காணாம போச்சு, கவர்மெண்ட் புடிச்சிருச்சுன்னு கணக்கு சொன்ன பணம் எல்லாம் அங்கதான் போச்சா? அது வந்து நல்லா இருக்கா? ஏய் சாப்பிடு சாப்பிடு. என்ன பாக்குற? என்ன என்ன எங்க மகாநாடு? ஒண்ணு இல்லங்க, ஆண்டாள் வாங்கிட்டு வந்ததை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. இத பாருங்க, எனக்கும் ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஆண்டாளு ஐயாவுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தியா? என்னப்பா இப்படி சொல்ற? அப்பாக்கு என்னென்ன வாங்குறது? சரி வேற என்ன இருக்கு? அது ஒரு வாட்ச் வாங்கினேன். அது என் ஃப்ரெண்ட் அவ அண்ணனுக்காக வாங்கிட்டு வர சொன்னான். அது அப்புறம் பாத்துக்கலாம். அதை எடுத்து அப்பாவை கொடு. அண்ணே யோசிக்காம கொடு. அப்பா உங்களுக்காக நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாட்சா? எனக்கு எதுக்கு வாட்ச்? ரிட்டையர்ட் ஆன பிறகு டயத்தை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட வாட்ச் இருக்கு. அப்படி இல்லைங்கய்யா, நீங்க பழைய வாட்சா கட்டிட்டு இருக்கீங்கன்னு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கு. அப்படியா? சரி பாப்போம். எடுத்து கொடுப்பா. நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இதுக்கு சரி, பரிசா கொடுத்ததை வேணான்னு சொன்னா நல்லா இருக்காது. இருக்கட்டும், அப்புறம் பாப்போம். சக்தி ஐயா, இதுக்கு கீ கொடுக்கணுமா? இல்ல ஐயா, இல்ல கெட்டுக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. இல்லப்பா, அது பேட்டரி தான். பேட்டரி தானா? இதுவும் பேட்டரி தான். கட்ட போறது இல்ல, இருந்தாலும் சும்மா தான் கேட்டேன். ஏய் நல்ல வேளை அப்பாவுக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்த. அவர் முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே. சரிப்பா, அடுத்து யார் யாருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு டக்குன்னு எடுத்து கொடு. சட்டு போட்டுன்னு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பா. அவ்வளவுதானே? சும்மா நடிக்காத. ஒரு சின்ன எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஒண்ணும் வாங்கல அண்ணி. ஏய் சும்மா போய் சொல்லாத. நிஜமா தான் சொல்றேன். அண்ணனுக்கு போய் நான் என்ன வாங்கி கொடுக்க முடியும்? சரி எல்லாரும் கிளம்புங்க. ஆண்டாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி நீ ரெஸ்ட் எடுமா. செல்லக்குட்டி இந்தா. ஓடு வா. என்னண்ணே? ஒன்றும் இல்லைப்பா, நீ தூங்கு, அப்புறம் பேசிக்கலாம். பாப்பு, நீ தூங்கலையா? ஏப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, களைப்பா இல்லையா? டயர்டா தான் இருக்கு, ஆனா தூக்கம் வரல. ஆமா, ஏன் தனியா நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே. போய் உன் முகமே சரியில்லையே. அதெல்லாம் இது இல்லப்பா. அண்ணே நீ எதோ யோசிக்கிற. சீச்சி. அண்ணே அங்க வலிச்சதுனா இங்க தெரியும். உன் மனசுல நீ பேசினா என் மனசுல கேக்கும். நீ இப்ப எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சரி, அப்ப என்னன்னு சொல்லு பாப்பா. முதல்ல நீ வருத்தமா இருக்கேன்னு ஒத்துக்கோ. வருத்தமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, என்ன கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கேன்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் நான் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா உனக்கு நான் எதுவும் வாங்கிட்டு வரல. அந்த வருத்தம் தானே உனக்கு. ஏடா எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல? கையால ஒரு பள்ளி மிட்டாய் வாங்கி வந்துருந்தா கூட என் தங்கச்சி எனக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் ஊருக்கு வரணும்னு முடிவு பண்ண நாள்ல இருந்தே உனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கணும் தான் சுத்தி சுத்தி அலைஞ்சேன். எதுவுமே மனசுக்கு பிடிக்கலன்னு 4 வருஷம் கழிச்சு உன்னை வந்து பார்க்க போறேன்.
உனக்கு நான் வாங்கிட்டு வந்து தர்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் நான் தேடி தேடி அலைஞ்சேன். எந்த பொருளுமே என் மனசுல உன் மேல வச்சிருக்க அன்பையும் மரியாதையும் சொல்ற மாதிரி இல்ல. நான் எது வாங்கினாலும் உனக்கு அது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் தோணுச்சு. சோப்பு, சீப்பு, சட்டை, பனியன்னு எல்லாருக்குமே வாங்குற மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலன்னு. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் ஒன்னு சேர்க்கிற மாதிரி ஆயிடாதா? உனக்கு நான் வாங்கிட்டு வர்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும்னு. சுத்தி சுத்தி அலைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. உன் அன்பு கீடா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. நான் ரொம்ப சினிமாத்தனமா பேசுறேன்னு யோசிக்காதனே. எனக்கும் இந்த ஓவர் சென்டிமெண்ட்லாம் பிடிக்காது. ஆனாலும் நீன்னு வரும்போது என்னால சென்டிமெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியலன்னு. உன் அன்புக்கு பதிலா நான் எதை கொடுத்தாலும் அது குறைவுதானே. சின்னதா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து உன்னை குறைச்சு வேல்யூ பண்ண என் மனசு கேட்கல. அதனாலதான் நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. உனக்குன்னு நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் நான் தானே. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் நான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சது நான் தானே. அதான் நானே கிளம்பி வந்தேன். உண்மைதான்ப்பா. உன்னை விட இந்த அண்ணனுக்கு உலகத்துல ஒரு எதுவுமே முக்கியம் கிடையாது. பாபு, நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன்? என்னண்ணே? இல்ல, பசங்க வளர வளர கொஞ்சம் மாறுவாங்க. நீ வேற வெளிநாடுகள்லாம் போய் படிச்சிருக்க. படிப்பு, சுற்றி இருக்கிறவங்க, பல அனுபவம், இதுக்கெல்லாம் அப்புறமும் நீ எப்படிப்பா அப்படியே இருக்க? நீ எப்படி நான் அப்படியே இருக்க? என்னப்பா, இங்க குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பத்தி நினைக்கிறத விட வேற என்னப்பா வேலை இருக்கு? நானும் அப்படிதான். எப்படியும் தானே ஒரு தடவை உன்கிட்ட போன்ல பேசிடுவேன். அப்புறம் உன்கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் எப்படி நான் ஒரு தடவை ஓட்டி பாத்துருவேன். உன் அன்பு தானே எனக்கு பெரிய துணையே. ஆச்சரியமா இருக்குடா. ஆச்சரியப்படாதனே. நீ எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன நேசிக்கிற. அதே மாதிரிதான் நானும். நான் என்ன பண்ணாலும் என் அண்ணன் எதுவுமே சொல்லாதுன்னு நான் தைரியமா இருப்பேன். நம்ம எப்பயுமே இப்படியே இருக்கணும்ப்பா. இது ஒண்ணுதான் எனக்கு ஆசை, வேண்டுதல் எல்லாமே. இந்தானே. என்ன பாப்பு இது? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம்னு. எங்கேயாவது போறப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிடுவேன். அதையா அப்படியே? என்ன பண்றது, உன்னை பத்தி யோசிச்சாலே கூலிங் கிளாஸோட முகம் ஞாபகம் வருது. அப்படியே வாங்கி வாங்கி சேர்த்த கூலிங் கிளாஸ்லாம் இதுல இருக்கு. டெய்லி ஒன்னு போட்டு அசத்தனே. இதுல ஒன்னே ஒன்னு எடுத்து மாப்பிள்ள அழகு கொடுத்துருச்சா? இல்லப்பா, உன்னை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போய் கொடுத்துறேன். கொடுக்கறதுனா கொடுன்னு ஓ இஷ்டம் தான். இருக்குதுலே சுமாரா ஒன்னு இருக்குத தள்ளி விட்டுருவோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏங்க, உங்க கடைசி பொண்ணை பார்த்து தானே ரசிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு தெரியாதா? நம்ம குடும்பத்திலேயே ஆண்டாள் தான் அழகு இல்லை? நம்ம எல்லா பிள்ளைங்களுமே அழகுதான். ஆமாமா, நம்ம பிள்ளைங்களும் அழகுதான். இருந்தாலும் ஆண்டாள் பேரழகி. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இவளோட அழகை பார்த்து தானே இவளுக்கு ஆண்டாள்னு பேர் வச்சோம். அது சரிதாங்க. ஏங்க, தூங்குற பிள்ளைய பார்த்து ரசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பின்ன என்ன பண்ண சொல்ற? முழிச்சிருக்கும் போதுதான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாக்குறது இல்லையே. ஏன் முகத்தை பார்த்து பேசுறது? இத்தனை நாள் அவளை தள்ளி தள்ளி வச்சுட்டு
இப்ப திடீர்னு எப்படி அவகிட்ட நான் சாதாரணமா பேசுறது? நீங்க எங்கங்க அவளை தள்ளி வச்சீங்க? விஜி, சும்மா என்ன சமாதானப்படுத்தக்கூடாது. நமக்கு வயசு போன காலத்துல பிறந்த பிள்ளை இது. இந்த வயசுக்கு இன்னொரு பிள்ளையான்னு சொல்ல அசிங்கப்பட்டு அவளை ஹாஸ்டல்லையும் பாட்டி வீட்லயும் அனுப்பி படிக்க வச்சோம். ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வச்சா அவ நம்ம பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? இல்லம்மா, எல்லா பிள்ளையும் நம்ம கூடயே இருந்து வளர்ந்துச்சு. கோவப்பட்டாலும் பிடிவாதம் பிடிச்சாலும் அப்பா நமக்கு நல்லதான் செய்வார்னு அதுகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இவ மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னே தெரியலையே. அப்படியெல்லாம் கவலைப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. அவளுக்கு புரியும். புரியுங்கிறியா? அதான் வந்துட்டால்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரி ஆகணும். பாரு பாரு, ஒரு குட்டி தேவதை மாதிரி தூங்கிட்டு இருக்கா. இவளால தான் நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனைன்னு அந்த ஜோசியக்காரன் எப்படித்தான் வாய் கூசாம சொன்னானோ. ஏங்க, அது வெறும் ஜோசியங்க. ஜோசியக்காரங்க சொல்றதெல்லாம் அப்படியே பலிக்க போகுதா என்ன? இவளால தான் ஊருக்குள்ள இன்னும் எனக்கு பெரிய பெரிய மரியாதையெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோசியக்காரன் இவளால தான் பிரச்சனைங்கிறான். பாப்போம். அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவ மேல காட்டுற பாசத்தை எல்லாம் அவ முழிச்சிட்டு இருக்கும் போதும் காமிச்சிங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல தப்பா ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமா. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரப்போகுது. இந்த ஜாதகம் தான் அதை செய்ய போறது.